வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புமுனைகள். எழுதியவர் என். சொக்கன். குரல் வடிவில் அனு. கோடியில் ஒருவர். மார்கரெட், உனக்கு தேர்தலில் நிற்க விருப்பம் உண்டா? இந்தக் கேள்வியை மார்கரெட் ராபர்ட்ஸ் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆகவே இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார். என்னாச்சு மார்கரெட்? உனக்கு இஷ்டமில்லையென்றால் வெளிப்படையாக சொல்லிவிடு. நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றார் அந்த நண்பர். இல்லை இல்லை, எனக்கு விருப்பம்தான், அவசரமாகச் சொன்னார் மார்கரெட். ஆனால் கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? உனக்கு ஏன் அந்த கவலை? அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மார்கரெட்டுக்கு தைரியம் சொன்னார் அவருடைய நண்பர். நிச்சயமாக டாட்ஃபோர்ட் தொகுதியில் நீதான் நம் கட்சி வேட்பாளர். அவர் பேச பேச மார்கரெட்டுக்கு பரவசமாக இருந்தது. நானா தேர்தலில் நிற்கப் போகிறேனா? ஜெயித்து பாராளுமன்றத்தில் நுழையப் போகிறேனா? கடவுளே, எத்தனை வருட கனவு இது! கடைசியில் நிஜமாகப் போகிறதா? மார்கரெட்டின் இரத்தத்திலேயே அரசியல் இருந்தது. அவருடைய தந்தை ஆல்பர்ட் ராபர்ட்ஸ் உள்ளூர் கவுன்சிலராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர். அப்போதே மக்களுடைய பிரச்சனைகள், அவற்றை எப்படி தீர்ப்பது என்றெல்லாம் மகளுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார் அவர். அந்த நேரத்தில்தான் மார்கரெட்டுக்குள் அரசியல் ஆசை துளிர்விட்டது. அப்பாவைப் போலவே தானும் மக்கள் பிரதிநிதியாக சேவை செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை வளர்த்துக் கொண்டார். ஆனால் அவர் நினைத்தது போல் அரசியல் உலகம் மார்கரெட்டை சிவப்புக் கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை. ஒரு சாதாரண மளிகைக் கடைக்காரரின் மகளான அவர் தன்னுடைய அரசியல் ஆசைகளையெல்லாம் மறைத்துக் கொண்டு பிழைப்பை தேட வேண்டியிருந்தது. அப்போதும் மார்கரெட் தன்னுடைய கனவுகளை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் படித்தபோது கல்லூரி மாணவர் குழு ஒன்றில் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு பல அரசியல், சமூக தலைவர்களை நேரில் பார்த்து பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. 20 வயது மார்கரெட்டுக்கு தன்னுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பது தெளிவாகாமலேயே இருந்தது. படிப்பை முடித்துவிட்டு நல்ல வேலை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகலாமா அல்லது தீவிர அரசியலில் குதிக்கலாமா என்று அவரால் தைரியமாக தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் மார்கரெட் எந்நேரமும் தனது அரசியல் ஆர்வங்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்பதால் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். இந்தப் பெண் வருங்காலத்தில் பெரிய அரசியல்வாதியாகத்தான் வரப்போகிறாள். மார்கரெட், நீ பேசுவதையெல்லாம் பார்த்தால் உனக்கு எம்பி ஆகி பாராளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது போல என்றார் ஒருவர். ஆமாம் என்று முதன்முறையாக ஒப்புக்கொண்டார் மார்கரெட் ராபர்ட்ஸ். நான் தேர்தலில் நின்று ஜெயித்து மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு போக விரும்புகிறேன். மார்கரெட் இப்படிச் சொல்வதை யாரேனும் கேட்டிருந்தால் விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள். அடுத்தபடியாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் செய்திருப்பார்கள். ஏனெனில் அப்பொழுது மார்கரெட் குடும்பம் தினசரி செலவுகளுக்கே தடுமாறிக் கொண்டிருந்தது. அவருக்கு ஒழுங்கான வேலை இல்லாவிட்டால் சாப்பாட்டுக்கே தகிடு தத்தம் போட வேண்டிய சூழ்நிலை. இப்படி ஓர் ஏழையான குடும்பத்தைச் சேர்ந்தவர், அதுவும் ஒரு பெண், எம்பியாக விரும்புகிறேன் என்றால் நடக்கிற காரியமா? மார்கரெட்டுக்கும் தன்னுடைய வீட்டின் நிலைமை புரிந்திருந்தது. தேர்தலில் நிற்பது, அதற்காக பிரச்சாரம் செய்வது என்றால் ஏகப்பட்ட செலவாகும். அதையெல்லாம் தன்னால் சமாளிக்க முடியாது என்று அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். இதனால் அப்போதைக்கு ஏதோ கிடைத்த வேலைகளை பார்த்தபடி குடும்பத்தை காப்பாற்ற முயன்றார் மார்கரெட். ஆனாலும் அவருக்குள் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த அரசியல் ஆசை அணையவே இல்லை. மனதின் ஒரு மூலையில், என்றேனும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள் நுழைவேன் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வார். இதே நேரத்தில்தான் 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டார் மார்கரெட். அங்கே தன்னுடைய கல்லூரி நண்பர் ஒருவரை எதேச்சையாக சந்தித்தார். மார்கரெட்டின் அந்த நண்பர் இங்கிலாந்தின் டாட்ஃபோர்ட் தொகுதியைச் சேர்ந்தவர். அங்கே அடுத்து வரும் தேர்தலுக்காக தகுந்த வேட்பாளரை தேடிக் கொண்டிருந்தார். மாநாட்டில் மார்கரெட்டை பார்த்ததும் சட்டென்று அவருக்கு ஒரு யோசனை. இந்த பெண்ணை தேர்தலில் நிற்க வைத்தால் என்ன? ஏற்கனவே தனது மேடை பேச்சுகளின் மூலம் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரை கவர்ந்திருந்தார் மார்கரெட். இந்த சிறிய வயதில்
இத்தனை முதிர்ச்சியாக சிந்திக்கிறார் என்று கட்சி வட்டாரங்களிலும் அவருக்கு மிகவும் நல்ல பெயர். தவிர 25 வயது பெண் ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் பத்திரிகைகள் சும்மா இருப்பார்களா? அவரைப் பற்றி ஆர்வத்துடன் செய்திகளை வெளியிடுவார்கள். ஒரு பைசா செலவில்லாமல் இலவச விளம்பரம். இப்படி பலவிதமாக யோசித்த பிறகுதான் கன்சர்வேட்டிவ் கட்சி அவரை தனது வேட்பாளராக தேர்ந்தெடுத்தது. 1950ஆம் ஆண்டு தேர்தலில் டாட்ஃபோர்ட் தொகுதி வேட்பாளராக அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவு செய்வதற்கு மார்கரெட் கையில் ஒரு பைசா இல்லை. சொல்லப்போனால் வேட்பாளராக தன் பெயர் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த பகுதிக்கு குடிபெயர்ந்து வேலை தேட ஆரம்பித்தார் அவர். அடுத்த சில மாதங்கள் அவர் மிக கடுமையாக போராட வேண்டியிருந்தது. சொற்ப சம்பளத்தை வைத்துக்கொண்டு வீட்டு செலவுகளை சமாளித்தபடி தொகுதி முழுவதும் நடந்து சென்றே பிரச்சாரம் செய்தார். மேடை போட்டு பேச வசதி இல்லாமல் ஆங்காங்கே தெருமுனைகளில், சந்தைகளில், மற்ற பொது இடங்களில் ஒரு பெட்டியை கீழே போட்டு அதன் மீது ஏறி நின்று பேசுவார் மார்கரெட். அவருடைய வசீகரமான பேச்சும் பழகும் முறையும் பலரை கவர்ந்தது. ஆனாலும் அந்த தேர்தலில் அவரால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் மார்கரெட் மனம் தளரவில்லை. தேர்தலில் தோற்றாலும் தொகுதி மக்களுடன் மேலும் நெருங்கி பழக ஆரம்பித்த அவர் இன்னொரு முறையும் தோல்வியைத்தான் சந்திக்க நேர்ந்தது. மார்கரெட்டின் விடாமுயற்சி, கடும் உழைப்புக்கு பலன் 1958ஆம் ஆண்டுதான் கிடைத்தது. அந்த வருடம் நடைபெற்ற தேர்தலில் ஃபின்ஸ்லி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் சிறப்பாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அன்றைய இங்கிலாந்தில் மார்கரெட் ராபர்ட்ஸ் போன்ற மத்திய வர்க்க பெண்கள் கோடிக்கணக்கில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய வீட்டை, பணியிடத்தை விட்டு வெளியே எட்டிப் பார்க்க கூட முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, கோடியில் ஒருவராக கனவு காண்கிற துணிவு மார்கரெட் ஒருவருக்குத்தான் இருந்தது. அந்த கனவுதான் மார்கரெட் தாட்சர் என்னும் இரும்பு பெண்மணியை உருவாக்கியது. ஒரு சாதாரண பாராளுமன்ற தேர்தல் தோல்வியில் தொடங்கி இங்கிலாந்தில் முதல் பெண் பிரதமராக, சக்தி வாய்ந்த உலகத் தலைவராக அவருக்கு சரித்திரத்தில் இடம் பிடித்து தந்தது.